ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனத்துக்கு நேரடியாக செவி சாய்ப்போம். தயவு கூர்ந்து என்னோடு கூட சேர்ந்து வேத வசனங்களை வாசிங்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக காண்கிற அத்தனை பிள்ளைகளும் வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று. இந்த வேத வசனம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது. நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 15 19 முடிய இறை வசனங்கள். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும், உங்களால் யூதா தேசத்திற்கு வழிவிட்டு அனுப்பவும் யோசனையாய் இருந்தேன். அப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளையே மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மை உள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ள பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அதனால் தேவனுடைய வார்த்தை ஆம் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் இந்த வேத சத்தியத்தில தன்னுடைய விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கும் ஊழியக்கார் இணைந்து எழுதப்படும் போது பல யோசனைகளை யோசித்த பிறகு அவர்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவுதான் ஆம் என்று. அதே போல ஆண்டவரே, இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒரு காரியத்திற்காக தடுமாட்டத்தில் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தது போல இருக்கிறார்கள். என் பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பது? என் பிள்ளைகள் படித்துவிட்டு முடித்து விட்டார்களே, பல கம்பெனிகள் இன்று வந்திருக்கிறது, எந்த கம்பெனி சூஸ் பண்ணுவது? தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். அநேகர் படித்துவிட்டு அடுத்த வகுப்புக்கு டாக்டர் படிக்குவதா அல்லது இன்ஜினியர் படிப்பதா மற்ற காரியங்கள் படிப்பதா என்று சொல்லி பல தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். அப்பா, அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்த அந்த தடுமாற்றம் இன்றைக்கு அநேக காரியங்களிலே தடுமாற்றத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆமென்று இதுதான் நீ எடுக்க வேண்டும், இந்த காரியத்துல ஈடுபடு, இந்த காரியம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு தெளிவு உண்டாகும்படி கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலும் அப்படிதான் பல வரன்கள் வந்திருக்கிறது. பல இடத்துல இருந்து பெண்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த மாப்பிள்ளை தேர்ந்தெடுப்பது, எந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்று தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் யாருக்கு யாரை முன்குறித்து இருக்கிறீரோ அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேலைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இப்படிதான் இதுதான் படிக்க வேண்டும் என்று சொல்லி யாருக்கு எந்தெந்த படிப்பு எந்தெந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறோ அதன் வழியா அவர்கள் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க கத்த உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நீங்க செய்ய போகிறமைக்காய் நன்றி. ஆம் என்றும் ஆமேன் என்றும் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் உம்முடைய திட்டம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.